ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற நல்ல வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடும் என்னோடும் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். இவ்வளோ ஒரு நல்ல அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்று பார்க்கிறார். அதுவும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை வாய்த்திருந்து சொல்லுங்கள். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் இன்றைக்கு ஓடும். உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நீங்கள் ஒரு பலவீனமாக இருந்தாலும், சரீரத்திலோ ஆவியிலோ வேலைகளை செய்கிற காரியத்திலோ ஒரு பலவீனம் இருந்தாலும், இதை நீங்கள் வாய் திறந்து சொல்லும்போது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும்போது உங்களை ஒரு பலன், கர்த்தரால் உண்டாகிற பலன் உங்களை ஆட்கொள்ளும். ஆமீன். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவங்க நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா, நாங்கள் இன்றைக்கு நீங்கள் இந்த சொன்ன வார்த்தையின்படி பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நீர் எங்களோடு இருங்க. அப்படி அவர் உங்களோடும் இருக்கும்போது என்ன நடக்குமா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர்கள் இடறுவார்களாம். உங்களை இன்றைக்கு துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற எதிரிகள், எதிர் சக்திகள், பிசாசின் கிரியைகள், சத்ருவின் போராட்டங்கள், இதெல்லாம் என்ன செய்யும்? இன்றைக்கு அதை உங்களை துன்பப்படுத்தும்படி உங்களோடு கூட செயல்படாதபடி அதை மேற்கொண்டு அந்த காரியங்கள் என்ன செய்யும்? அவர்கள் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்கள், இன்றைக்கு உங்களை துன்பப்படுத்தும்படி வந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் அவைகளை மேற்கொள்வீங்க. ஏன்னா கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களுக்காக சத்துருக்களுக்கு எதிர்பட்டு அந்த காரியத்திலே நீங்கள் இடராதபடி, அந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி, சத்துருக்களுக்கு மேல் நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணும்படி, நீங்கள் மேற்கொள்ளும்படி இந்த நாளில் கிரியை செய்வார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் அவர்கள் இடரும்படி செய்வார். நீங்கள் இடறி விழ மாட்டீங்க. அவர்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. அந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி செய்வார். கர்த்தர் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார். எந்தெந்த சத்துருக்கள் இன்றைக்கு அநேகருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சத்துரு, பிசாசு சத்துரு இன்றைக்கு அப்படி உங்களுக்கு ஏவி விடுறாங்களா? அந்த சத்துருக்கள் என்னென்ன காரியத்தை செய்து அது மேற்கொள்ள முடியாததுனால என்ன செய்வாங்களாம்? தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமீன். அவங்க உங்களை வீழ்த்தணுன்னு சொல்லிட்டு செய்கிற அந்த காரியங்களை அது வாய்க்காததுனால அவங்க வெட்கப்படுவாங்க. உங்களை வெட்கப்படுத்தும்படி செய்கிறார்களா? உங்களை மனநோகும்படி செய்கிறாங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு உங்களை மேற்கொள்ளாமல் அவர்கள் இடரும்படி, அவர்கள் வெட்கப்படும்படி செய்வாங்க. நீங்கள் இடறி விட மாட்டீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை அவர் மேற்கொள்ள செய்வார். ஆமேன். ஆகவே இந்த வேளையிலே கண்களை மூடி, இயேசப்பா நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். பாவமே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர் சக்திகளை இவர்களை மேற்கொள்ளணும் என்று செய்கிற எல்லா சதித்திட்டங்கள் இந்த நாளில் நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூட இருந்து அந்த காரியங்கள் மேற்கொள்ளாதபடி, அப்பா, சத்துருக்களை நீர் மேற்கொண்டு ஒரு வெற்றியை நீர் கட்டளையிடுங்க. இசப்பா, எந்தெந்த காரியத்தில் விழ வைக்கணும் என்று சொல்லி செயல்படுகிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் பிள்ளைகள் விழுந்து போக என்று செயல்படுகிறார்கள், அந்த காரியத்தில் அவர்கள் வெட்கப்படும்படி, காரியம் வாய்க்காதபடினால் அவர்கள் வெட்கப்படுத்துவேன் என்று சொன்னீங்களா? அந்த வார்த்தையின்படி வெட்கத்தை, லட்சியம் அவர்களுக்கு உண்டாக்குங்க. இசப்பா, இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிற அந்த வார்த்தையின்படி அப்பா, அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சியம் அவர்களுக்கு உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு எதிராய் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர்சக்திகளின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் இந்த நாளில் முற்றிலுமாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நீர் பயங்கர பராக்கிரமசாலியாய் பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை நீர் கட்டளையிடுங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலுமாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடு. வெட்கப்படும் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றும். எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.